இந்த உலகத்திலேயே முதல் முறையாக இந்த பயிற்சியை நம்ம தான் வெளியில கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு பில்டிங் கட்ட தெரியாது, வைத்தியம் படிச்சவங்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது. இப்போ எனக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரி, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். நான் ஏன் இப்போ அஸ்தி கட்டு பயிற்சியை கற்றுக்கணும்? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர் சைல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸுக்கு வந்து நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். விரைவில் அடுத்து வரப்போகுது. இன்னைக்கு பொறுத்த வரைக்குங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அங்கேயே விபாசனம் ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் புரிஞ்சுது, இவனுக்கு கம்பி கடை வச்சுட்டு, இவனுக்கு செங்கல் கடை வச்சுட்டு, இவனுக்கு சிமெண்ட் கடை வச்சுக்கிட்டு இதை வியாபாரம் பண்ற ஏஜென்ட்டான்னு மாத்திருக்கானுங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் இந்த 6 கோட்டையும் அப்பப்போ ரெனோவேட் பண்ணுவாங்க. PWDக்கு என்ன தெரியுமா ரூல்ஸ்? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்? நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். அடுத்து தம்மா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு தெரியல, நீங்க அவங்களுக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த விபாசனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க அங்க போய் இருந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இதே நம்ம அனாட்டமிக் தெரபி ஃபவுண்டேஷனுக்குள்ள யோக விபாசனா அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க பஞ்சசுத்தியை பத்தி எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு சார். அது என்ன, உடல் கல்விகளை வெளியேற்றும் ஒரு ப்ரோக்ராம். அது வந்து நேரடி வகுப்பு, விருப்ப தொகை வகுப்பு. இதே விருப்ப தொகை வகுப்பு யோக விபாசனா கிளாஸ்ல என்ன சார் நடக்கும்? விபாசனாவுக்கும் யோக விபாசனாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. விபாசனா என்பது புத்தரால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த புத்தரால் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை கோயங்காஜி அவர்கள் எடுத்து 10 நாள் இந்த உலகத்திலிருந்து டிட்டாச் ஆகி, ஃபோன் பேசாம, செல்போன் பார்க்காம, டிவி பார்க்காம, ஒரு வார்த்தை கூட பேசாம 10 நாள் அமைதியா இருந்தா நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், எது கரெக்டு. உதாரணத்துக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நாம இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது, வீடே இயங்காது, ஆபீஸே இயங்காதுன்னு. நம்ம இல்லாட்டி தான் எல்லாமே ஒழுங்கா இயங்குங்கிறது அங்கே போனாதான் தெரியும். ஸோ நம்ம யார், எங்கிருந்து வந்திருக்கோம். அந்த 10 நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நோயெல்லாம் குணமாயிரும், கழிவெல்லாம் வெளியேறும், செல்லெல்லாம் புதுசாக மாறிடும், மனசு ரீஃபைண்ட் ஆயிரும். அருமையான பயிற்சிங்க. விபாசனாங்கிறது ஒரு 10 நாள் சைலண்ட் வகுப்பு. இதுக்கு எல்லாரும் போங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அமைச்சிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் சொல்றது 10 நாள் ரொம்ப லென்த்தாக இருக்குதுங்க, 10 நாள் அதிக நாளாக இருக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் போகாமல் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு மினியா ஒரு 3 நாள் அனுபவத்தை கொடுத்தோம்னா நல்லா இருக்குன்ட்டு அந்த 10 நாள் புக் பண்ணுவாங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணதான் இந்த 3 நாள் விபாசனா. அதுல யோக விபாசனா அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்கிறேன்னாங்க, விபாசனால யோகாலாம் பண்ண மாட்டாங்க. மூச்சு காத்து கவனிப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க, வாக்கிங் மட்டும் தான் போவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இந்த 3 நாள் சும்மா உட்கார வைக்கிறதுக்கு யோகா செய்யணும், சும்மா உட்காரணும், அப்படி 2 ஒன்று சேர்த்து யோகா விபாசனா இருக்கிற எல்லா யோகா சொல்லி 3 நாள் நீங்க விருப்பத்தொகை வகுப்பு 3 நாள் யோகா பண்ணணும், சும்மா இருக்கணும், யோகா பண்ணணும், சும்மா இருக்கணும். பேசக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. 3 நாள் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, செல்போன் பேசக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது, வீட்டில இருந்து யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல இருந்து மொத்த கனெக்ஷன் கட்டுங்க. எதுவுமே கிடையாது. 3 நாள் சாப்பிட்றீங்க, யோகா பண்றீங்க, தூங்குறீங்க, அவ்வளோ 3 வேலை தான். அவசர தேவைகளுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட எப்படி சார் கேட்க முடியும்? இல்லைங்க, அவசரமா உங்க வீட்டுல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவசரமா இல்லையா நாங்க முடிவு விட்டு அது சொல்லுவோம். ஓகே, இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா வந்து சொல்லிடுவாங்க. புரியுது. ஸோ டெய்லி சாயந்தரம் ஆனோடனே என்ன குழந்தை தூங்குச்சா என்னம்மா அதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது. பிஸ்னஸே பார்க்க முடியாது. 3 நாள் இந்த உலகத்துல இருந்து டிட்டாச் ஆகி சாப்பாடு, தங்குறது, யோகா பண்றீங்க, சாப்பிட்றீங்க, யூரின் போறீங்க, மலம் போறீங்க, வாக்கிங் போறீங்க, அவ்வளோதாங்க. மூச்சு காத்து கவனிக்கணும், உட்காந்துருக்கணும். 3 நாள் யோகா விபாசனா பயிற்சிக்கு வந்தா இந்த 3 நாள் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த 10 நாள் வகுப்புக்கு போவாங்க அப்படிங்கறக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மினி விபாசனா. சொல்ற அந்த 3 நாள் 3 வருஷம் மாதிரி ஃபீல் ஆகுது சார். அதாவதுங்க, நாம வந்து உண்மையிலே சொல்றேங்க, யாரெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்களோ, வாழ்க்கையை தப்பா வாழ்றாங்களோ அவங்களுக்கு 3 நாள் 300 வருஷமா தெரியும். யாரெல்லாம் ஒழுங்கா வாழ்றாங்களோ அப்புறம் இன்னும் 3 நாள் தான் ஆச்சா, அதுக்குள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கோங்கிறது வந்தா தெரியுங்கிறாங்க. 3 நாள்ல நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு மோசமா வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே. பிரபஞ்சத்தோட இறைவனோட வாழ்ற ஒருத்தங்களுக்கு, ஏகாந்தமா வாழ்ற ஒருத்தங்களுக்கு 3 நாள் பத்தாது.
ஆனா இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மொபைல் இல்லாம வாழ்ந்த மொபைல் இல்லாம எதுவுமே இல்லாம இருந்திருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்குங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணா அங்கேயும் விபாசனம் ஆரம்பிச்சிருது, எங்கேயும் போக வேண்டாங்க. சார், இப்போ நம்ம 2 விதமான வகுப்புகளை பத்தி பார்த்தோம் சார். பஞ்சசுத்தி, அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்றும் ஒரு பயிற்சி வகுப்பு. இது நேரடி வகுப்பு. 2 நாள் நேரடியாக ஆழியாருக்கு வரணும். வந்து அங்கே தங்குனா அந்த பயிற்சிகள் எடுத்துட்டு அவங்க வந்து போகலாம். இது முழுக்க விருப்ப தொகை வகுப்பு 1. 2வது பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா யோக விபாசனம். இந்த வகுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கு எனக்கு கனெக்ஷன் 3 நாள் அத்து விட்டுருவீங்க. நான் அங்கே வரணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, நான் வந்து ஃபோன் எல்லா மொபைல்ஸ் எல்லாம் உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இந்த 3 நாள் வந்து அமைதியாகவே இருக்கணும். ஸோ இதில் நான் யாருன்றதை நான் புரிஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து வெளில வரணும். ஸோ அப்படின்ற இந்த 2 வகுப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு வகுப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்திக்கட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. என்னன்னா, இந்த உலகத்திலேயே முதல் முறையாக இந்த பயிற்சியை நம்ம தான் வெளியில் கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த பயிற்சிகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. போன் ரீஅலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப அதை பற்றி கேட்கணுன்ற ஒரு கியூரியஸான ஒரு விஷயமா இருக்குது சார். ஸோ இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி அப்படின்னா என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். நிறைய வைத்தியங்கள் இருக்கு. அக்குபஞ்சர், நிரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், ஹோமியோபதி, மலர் மருந்துகள் இருக்கு. ஒவ்வொரு வைத்தியமும் வேற வேற கான்செப்ட். ஒரு வைத்தியம் என்ன சொல்லுவாங்க, நாடி ஒழுங்கா இருந்தா உடம்பு ஒழுங்கா இருக்கும், நாடி ஒழுங்கு பண்ணிட்டா உடம்பு ஒழுங்காகும். இன்னொரு வைத்தியத்தில் ரத்தத்தோட pH வேல்யூ கம்மியான அதான் நோய், அதை சரி பண்ணிட்டா நோய் குணமாயிரும். ஒரு சில வைத்தியங்களில் சக்கரங்களை ஒழுங்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமது உடம்புல அஸ்திக்கட்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்திக்கட்டுன்னா யாருக்கு புரியல, ஏன்னா புரியாத பாஷைகள் இருக்கு. புரிய மாதிரி சொல்றாங்க. போன் செட்டிங், இப்படி தமிழ்ல சொன்னா புரியும். தமிழ் அஸ்திக்கட்டுங்கிறது, அப்ப அஸ்தின்னா போன், கட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், எலும்பு கூடுன்னு வச்சுக்கோங்களேன். நமது உடம்புல இருக்கிற எலும்பு ஒழுங்கா இருந்தா ஆரோக்கியமா இருப்போம். அந்த எலும்புகள்ல ஒருவேளை தேய்மானமோ இல்லை ரீஅலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கிறதோ, அந்த அந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப், அது அதிகமான நோய் கம்மியான நோய், முன்ன போனால் பின்ன போனால் மேலே போனால் கீழே போனால் வளைஞ்சிருந்தா ட்விஸ்டான நோய். இதான் கான்செப்ட். வலது கையில் 17 எலும்பு ஜாயிண்ட் இருக்குங்க, எலும்பு இணைப்பு. இடது கையில் 17, 34 ஆச்சு. வலது காலில் 17, இடது காலில் 17, 34, 68 ஆச்சு. சேக்ரம் சொல்லி வால் எலும்பு கிட்ட ஒன்று இருக்குதுங்க. அப்புறம் லம்பாடு ஒரு 5 இருக்கு. எலும்பு லம்பாடுங்கிறது கீழ் முதுகு. தொராசிக் அப்படிங்கிறது முதுகெலும்பு, அங்கே ஒரு 12 இருக்கு. இங்கே கழுத்துக்கிட்ட சர்வைக்கல்ங்கிறது ஒரு 7 இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா நிறைய இருக்குது. நான் ரொம்ப ரஃபா சொல்றேன். ஒரு 93 முக்கியமான, நல்லா கேளுங்க, 93 இணைப்புகள் கிடையாது, 93 முக்கியமான இணைப்புகள் இருக்கு. இந்த 93 இணைப்புகளுக்கு 2க்கு நடுவுல 2 mm கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் இயங்கும். இப்போ நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா, கதவை ஏன் திறந்து மூடுறோம்னா நடுவில் கேப் இருக்கு. நீங்க அந்த கேப்ல ஒரு ஆப்பு வச்சிருங்க, திறக்காது மூடாது. அப்ப எலும்பு எங்கெங்கெல்லாம் வளையுதோ நடுவில் கேப் இருக்கு. இந்த கேப் 2 mm இருக்கும். இந்த 2 mm அதிகமானா வலிக்கும். 2 mm 3 mm அதிகமாச்சுன்னா வலி எடுக்கும், நோய். இதே 2 mm வந்து 1 mm ஆச்சுன்னா பாதி தூக்குவோம், பாதி தூக்க முடியாது. 0 ஆயிடுச்சுன்னா சிக்கவே முடியாது. இவ்வளவுதான் விஷயங்க. இப்படி 2 எலும்புக்கு நடுவில் கேப் இருக்குதுங்க. கேப் அதிகமான வியாதி கம்மியான வியாதி கரெக்டா இருக்கணும். 2 எலும்பு கரெக்டா இருக்கணும். ஒன்று மேலே சைடில் பக்கவாட்டில் இல்லை ட்விஸ்ட் ஆகுறது, வளைகிறது, நிமிடுறதுன்னா நோய். இப்படி இந்த 93 எலும்புகள் இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா ஒரு ரிசர்ச் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி. இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி என்ன சொல்றாங்கன்னா, எந்த எலும்பு பிரச்சனை வந்தா எந்த நோய் வரும்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கண்ணு மங்களா தெரிஞ்சா அதுல கண்ணு பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு எலும்பை லிங்க் பண்ணி அந்த எலும்பு சரி பண்ணா இந்த கண்ணு சரியாகுதுங்கிறாங்க. ஒரு படத்துல ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண பக்கத்து ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பினா எங்க ஆட்டோ எப்படிங்க, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு எலும்பு தான் காரணம். அந்த எலும்பு சரி பண்ணா இந்த நோய் குணமாகுதுன்னு ஒரு ஒரு கண்டுபிடிப்புங்க. அதுக்கப்புறம் மனம் சம்பந்தமா எந்தெந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு, கோபம், டென்ஷன், பயம் வருதுன்னா எப்படி இப்படி எலும்புகள்லாம் பாதிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாமே எலும்புல கொண்டு வந்து ஒரு படிச்சுட்டு இந்த எல்லா எலும்பையும் மீண்டும் பழைய பொசிஷன்ல கொண்டு வைக்கிற அந்த சிகிச்சைக்கு பேர் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி.
இப்போ உங்க உடம்ப செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 93 ஜாயிண்ட்ல 93 ஜாயிண்ட்ல ஒரு 10 ஜாயிண்ட் பிரச்சனையா இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணோன்னே உங்களுக்கு இருக்கிற 10 வியாதி குணமாகும். இதான் கான்செப்டுங்க. இப்படி ஒரு ஆராய்ச்சி நமது முன்னோர்கள் செஞ்சு அதையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது பல வருஷமா யாரும் அது சரியா சொல்லி கொடுக்காதனால இப்போ நமக்கு அதை விஷயம் தெரிஞ்சனால இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஸ்திக்கட்டுங்கிற பயிற்சியை நாம வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அதான் எனக்கு வந்து நீங்க சிவில் இன்ஜினியர்னு சொல்லி எல்லாம் தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல என்னடா 17 எலும்பு 17 என்னமோ அந்த பேர்லாம் சொல்றீங்க. ஒரு டாக்டராலே அந்த பேர்லாம் தெரியும், எனக்கு தெரியல. இல்லைங்க, நான் வந்து பேசும்போது இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, ஆனா பில்டிங் கட்ட தெரியாது. இருக்கிற படிப்பெல்லாம் தப்பா இருக்குதுங்க. இப்போ நீங்க இன்ஜினியர் சொன்னதா சொல்றேங்க. ஓகே, இங்க பாருங்க, அதாவது திருமலை நாயக்கர் மஹால்னு ஒண்ணு இருக்குது மதுரையில். மதுரை திருமலை நாயக்கர் மஹால் பெரிய பில்டிங்க. அதுல சிமெண்டே பயன்படுத்தலைங்க, கம்பியே பயன்படுத்தலைங்க. ஆனா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பியை வைத்து, செங்கல்லை வைத்து, சிமெண்ட்டை வைத்து எப்படி பில்டிங் கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது, இவனுக்கு கம்பி கடை வச்சுட்டு, இவனுக்கு செங்கல் கடை வச்சுட்டு, இவனுக்கு சிமெண்ட் கடை வச்சுக்கிட்டு இதை வியாபாரம் பண்ற ஏஜென்ட்டான்னு மாத்திருக்கானுங்க. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம்னு சொல்லுவாங்க. சேப்பாக்கம், எல்லாரும் சேப்பாக்கம்பாங்க. சே அப்படின்னா என்ன, பாக்கம்னா என்ன? 1 2 3 4 5 6. சேன்னா 6, பாக் அப்படின்னா கோட்டை. 6 கோட்டை இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் சேப்பாக். இந்த 6 கோட்டையும் சிமெண்ட் இல்லாம கம்பி இல்லாம கட்டினது. கவர்மெண்ட் அரசாங்கம் இந்த 6 கோட்டையும் அப்பப்போ ரெனோவேட் பண்ணுவாங்க. பிடபிள்யூடிக்கு என்ன தெரியுமா ரூல்ஸ்? சிமெண்ட் பயன்படுத்தக்கூடாது, கம்பி பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே கடுக்காயும் சுண்ணாம்பு வச்சு தான் இந்த 6. ரீசெண்டாக கூட இந்த 6 கோட்டையை ரெனோவேஷன் பண்ணாங்க. சிமெண்ட் யூஸ் பண்ணல, கம்பி யூஸ் பண்ணல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க மட்டும் சில பில்டிங்க்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு அதையே இன்ஜினியரிங் கொண்டு வரல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, இது எங்கேயுமே இது வரலைங்க. அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங் படித்தவனுக்கு பில்டிங் கட்ட தெரியாது, வைத்தியம் படித்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது. புரிச்சுங்களா? என்ன சொல்ல புரிச்சுங்களா? அப்போ படிக்காம நாம வந்து சொந்தமா அதை வந்து யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் படிச்சது வந்து இன்ஜினியரா இருக்கலாம், அதனால அதுல அங்க சொல்லி கொடுத்ததான் நான் பேசிட்டு இருக்கேன், தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா காலேஜில் போய் படிக்காம, புத்தகத்தை படிக்காம, அனுபவத்தால பல இடங்களுக்கு போய் கத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த அனுபவத்துக்கு முன்னால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ இந்த அஸ்திக்கட்டு அப்படின்ற அந்த பயிற்சி வந்து எலும்புகளை வந்து சரி செய்யக்கூடிய பயிற்சி அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க சார். ஸோ இப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா அந்த மூட்டு வலி, கை கால் வலி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது இல்லாம மற்ற நோய்களுக்கும் இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி முறைகளும் நம்ம கையாள முடியுமா, இல்ல அதுக்கு வேற யாராச்சும் நம்ம தேடி? இல்ல, நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, அஸ்திக்கட்டு பயிற்சிங்கிறது வெறும் மூட்டு வலிக்கும், கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும் இல்லை. ஓகே, அஸ்திக்கட்டு கான்செப்ட் நல்லா கவனிங்க. எந்த நோய்க்கு எந்த எலும்புக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அஸ்திக்கட்டுடைய கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நோய் வரணும்னா இந்த எலும்பு பாதிச்சாதான் இந்த நோய் வரும்னு இருக்குது. அப்போ இது எல்லா நோய்களுக்கும் இது பொருந்தும். கெட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புறை இருக்கிறது, கிட்னி கல், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமான்னு என்னென்னமெல்லாம் நோய் இருக்கோ அதுக்கும் அஸ்திக்கட்டுக்கு சம்மந்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு எல்லாமே வந்துங்க, நம்ம உடம்புல மூளையிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, தகவல்கள், அது எலும்புக்கு வந்து எலும்புல இருந்தா உடம்புக்கே வருது. அப்ப நோய்க்கு ஒரு காரணம் என்ன அஸ்திக்கட்டு சொல்றாங்கன்னா, அந்த எலும்பு ஒழுங்கா வேலை செய்யாதனால தகவலே வரல, அதனால நோய் வந்துச்சுங்கிறாங்க. தகவலை சரி பண்ணி விட்டா நோய் குணமாகறாங்க. அந்த மாதிரி சிம்பிளா இருக்கு. அதனால அஸ்திக்கட்டுங்கிறது வெறும் மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நோய்களுக்கும் இது பொருந்தும். சார் இப்போ இந்த அஸ்திக்கட்டுன்றது இந்த எலும்புகளை நம்ம வந்து சரி பண்ணி அதை ரீஅலைன்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயமும் ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க. அது என்னன்னா ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள், அதாவது நீங்க சொல்றது வந்து தொட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றது, தொடாமையே வந்து சரி செய்யறது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன டிஃபரன்ஸ்? அதாவதுங்க, அஸ்திக்கட்டுங்கிறது ஸ்தூல பயிற்சி, பிராணிக் ஹீலிங்கிறது சூட்சும பயிற்சி. இது கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாது. ஸ்தூலம் சூட்சமத்துக்கே தமிழ் சொல்லணும். அதாங்க, ஸ்தூலம் அப்படின்னா நம்ம பார்க்க முடிகிற ஒரு பொருள் ஸ்தூலம். இப்ப சர்க்கரை அப்படிங்கிறது ஸ்தூலம், இனிப்புங்கிறது சூட்சமம். இனிப்பு நீங்க பார்க்க முடியாது, சர்க்கரை பார்க்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அஸ்திக்கட்டுங்கிறது ஒரு ஸ்தூல பயிற்சி.
எலும்புகளை ஒழுங்கு பண்றது. பிராணி ஹீலிங்கிறது அது வந்து சூட்சும பயிற்சி, கண்ணுக்கே தெரியாத பிராணசக்தி. அதாவதுங்க கான்செப்டே வேறங்க. நமது உடம்புல பிராணன் இருக்கு, அதாவது பிராண உடம்புக்குள்ளதான் இந்த பிசிக்கல் பாடியே இருக்குங்கிறது தான் பிராணி ஹீலிங். ஒரு ஒரு பந்துக்குள்ள ஒரு பொருளை போட்ட மாதிரி. அப்ப நம்ம உடம்பு சுத்தி பிராணன்லாம் இல்லை, பிராண அப்படிங்கிற ஒரு கற்பனை பண்ணுங்க, பிராணங்கிற ஒரு பந்து அதுக்குள்ள உடம்பு இருக்குங்கிற கான்செப்ட் தான் பிராண சிகிச்சை. இப்ப பிராண சிகிச்சையில் என்ன சொல்றாங்கன்னா, நமது உடம்புல எந்தெந்த ஏரியால எல்லாம் பிராணன் வந்து குறையுதோ அங்க நோய் வருதுங்கிறாங்க. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத பிராணனை அங்க இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கிறது, அதுக்கப்புறம் அங்க சக்தி கொடுக்கறது, சக்தி வெளியே போகாம ஸ்டெபிளைஸ் பண்றதுன்னு சொல்லி 3 விதமான பயிற்சி. அங்க கிளீனிங், எனர்ஜைசிங், ஸ்டெபிளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீன் பண்ணுவாங்க, அங்க எனர்ஜி கொடுப்பாங்க, அது வெளியே போகாம பிளாக் பண்ணுவாங்க. இப்படி இருக்கு. இது வந்து சூட்சும உடம்புல நடக்கிற பிரச்சனை, அதை சரி பண்றது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எல்லா சிகிச்சையும் சூப்பருங்க, ஆனா எந்த நோயாளிக்கு எந்த நேரத்துல எங்க போகணுங்கிறதான் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் தெரியும். இப்போ எங்கிட்ட யாராவது கவுன்சிலிங் வந்தாங்கன்னா அவங்க மொத்த பிரச்சனையும் சொல்லி முடிச்ச உடனே இந்த நோய்க்கு அஸ்தி கட்டு போங்க, இந்த நோய்க்கு பிராணி ஹீலிங் போங்க, இந்த நோய்க்கு ஆங்கில மருத்துவர் போங்கன்னு சொல்லுவேன் சில இடங்கள்ல. ஆமாங்க, அந்த நேரங்கள் அங்கதாங்க போகணும். ஆங்கில மருத்துவத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லல. 100ல ஒரு 5 விஷயத்துக்கு அருமையா வைத்தியம் பாக்குறாங்க, 95 விஷயம் தான் தப்பா பாக்குறாங்க. அதுங்க எமர்ஜென்சிங்க. ஒருத்தர் எமர்ஜென்சியில் இருக்காருங்க, அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் 21 நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்க பேசிட்டு இருந்தா புரிஞ்சுக்க. எமர்ஜென்சி அப்போ ஆங்கில வைத்தியம் போலாங்க. அதாங்க பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து கொடுத்துறது, துப்பாக்கி சொல்றது, மண்டை உடைகிறது, எமர்ஜென்சி, பிறக்கும் போதே சில உறுப்புகள் டேமேஜா பிறக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆங்கில மருத்துவம் போகலாம். அப்போ இந்த எல்லா வைத்தியத்தையும் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா, அட்லீஸ்ட் முழுசா தெரிஞ்சுக்க வேண்டாம், அதோட அவுட்லைன் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், ஓ இந்த நோய்க்கு இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லலாமா இல்லைங்களா? இப்போ நீங்க உங்க ஊர்ல வந்து எல்லா இடத்துக்கும் உங்க ஊர்ல நீங்க ஃபெமிலியருங்க, எல்லா ஊரும் தெரியும், எல்லா இடம் தெரியும்னு வச்சுக்கலேன். ஒருத்தர் வந்து கேட்கறாரு, ஏங்க என்னோட பைக்ல அந்த சேக்காப்ஸ் ஒன்று வாங்கினேன், எங்க போனேன்னு சொல்லுவீங்க? கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம், உடம்பாப்பா பழைய மார்க்கெட்டுப்பா அவன் வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா. ஆனா இது தாமஸ் வீதிக்கு போப்பான்னு சொல்றோமா இல்லைங்களா? அப்ப நம்ம ஊர்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், இந்த பொருள் அங்க கிடைக்கும், அந்த பொருள் அந்த மாதிரி நாம எல்லா வைத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஓஹோ இந்த நோயாளிக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க சேலமா, நீங்க ஆத்தூரா, நீங்க வந்து திருச்சியா, நீங்க மலேசியாவா, ஓகே அப்ப சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த நோயாளிக்கு எந்த சிகிச்சைக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம். அப்போ சில நோய்களுக்கு இந்த அஸ்திக்கட்டு வந்தா குணமாகுது, சில பேருக்கு பிராணி ஹீலிங் போகணும். இது வேற ஏரியா, அது வேற ஏரியா. ஆனா எல்லாமே நமக்கு தேவைங்கிறாங்க. பிராணசக்தியும் ஒழுங்கா இருக்கணும், அஸ்திக்கட்டும் ஒழுங்கா இருக்கணும், மனசும் ஹாப்பியா இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ யாருக்கு எங்க அதிக டேமேஜ் ஆயிருக்கோ அதை சரி பண்ணணும். அஸ்திக்கட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க, பிராணசக்தி எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க. ஸோ பிராணனை ஒழுங்கு பண்ணணும்னு நல்லா கவனிங்க, பிராணி சிகிச்சை கொடுத்து ஒழுங்கு பண்ணுனா அது போய் அஸ்தியை சரி பண்ணும், அஸ்திக்கட்டை சரி பண்ணா அது போய் பிராணனை சரி பண்ணும். இப்படி வச்சுக்கலாம். நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லா அவுட்லைன் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த நோய்க்கு இந்த நோயாளிக்கு எங்க போறதுன்னு முடிவு பண்ணலாம். சரி, இப்போ இந்த அஸ்திக்கட்டு பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொன்னது என்னன்னா, இந்த போனை நம்ம சரி பண்ணும்போது நோய்கள் குணமாகும். அப்போ எந்த நோய்க்கு எந்த போனில் நம்ம சரி பண்ணணும், எதை அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இதை வந்து கலந்துக்கிறவங்க இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து இதை நீங்க சிகிச்சையா கொடுப்பீங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம். இது வந்துங்க, இந்த அஸ்திக்கட்டு பயிற்சிங்கிறது சிகிச்சை கிடையாது, கற்றுக் கொடுக்கறது. ஆனா கற்றுக் கொடுக்கும்போது சிகிச்சை நடந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல கற்றுக் கொடுக்குறோம், எப்படி செய்யறது கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்தோடனே உடனே ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கும். 2 பேர் சேர்ந்துக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண் தனித்தனியாக இருந்து என்ன பண்ணணும்னா, இவர் கற்றுக்கிட்டதை அவங்க அஸ்தியை சரி பண்ணணும். அந்த ட்ரைனிங்கே மற்றவங்களை சரி பண்ணுறது தானே. அப்போ 2 பேரா சேர்ந்து அந்த சிகிச்சை செய்யும் பொழுது இவர் அவருக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுனா 2 நாள்ல சிகிச்சையும் முடிஞ்சிடும், ட்ரைனிங்கும் முடிஞ்சிடும். சிகிச்சை ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்க, புரியுங்க. வெறும் சிகிச்சைக்காக நம்ம ஏன் ஆரம்பிக்கலாம்னா, இந்த அஸ்திக்கட்டு தெரிஞ்சவங்களே ஊர்ல ரொம்ப கம்மி. முதல்ல கற்றுக் கொடுத்து எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி கத்துக்கிட்டவங்க, ட்ரைனிங் எடுத்தவங்க இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஒரு 50 பேர் வராங்கன்னா 50 பேருமே கத்துக்கிட்டு போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. யார் வந்து கத்துக்கிட்டு ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ இப்படி ஊருக்கு நிறைய சிகிச்சையாளர்களை ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து திருநெல்வேலியா அவரை போய் பாருங்க, நீங்க பொள்ளாச்சி இவரை போய் பாருங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை இப்போ. அதனால இப்ப ட்ரைனிங் தான் கொடுக்குறோம்.
இந்த ட்ரைனிங்லேயே சிகிச்சை இன்க்ளூடிங். அது சிகிச்சை தெரிஞ்சவங்க கொடுக்கறது இல்லை, அவங்க கூட வந்து கற்றுக்க வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. 2 நாள் தாங்க வேலை. அஸ்திக்கட்டை ஒழுங்கு பண்றது எப்படின்னு கத்துக்கிறதா வேலை. லெவல் 1ல நாம அடுத்தவங்களுக்கு எப்படி அஸ்திக்கட்டை ஒழுங்கு செய்யறதுன்னு கற்றுக் கொடுப்போம். லெவல் 1ல. லெவல் 2 இருக்குது, அட்வான்ஸ் லெவல். அதுல நமக்கு நாமே எப்படி அஸ்திக்கட்டை ஒழுங்கு பண்றதுன்னு கற்றுக் கொடுப்போம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வராது, அது அட்வான்ஸ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்கு வரும் பொழுது ட்ரைனிங்கும் நடக்கும், ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும், கத்துக்கிறது நடக்கும், நமக்கு சிகிச்சை நடந்துடும். இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கிற அதை வரும்போது ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சி நடந்து வருவாங்க, புஷ்பா மாதிரி போகும்போது அப்போ நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் நடக்கும்போது இன்னமும் நல்லா இருக்கே, நம்ம நேரம் நடக்கிறோமேன்னு தோணும். ஸோ நம்ம இந்த அஸ்திக்கட்டு உடஞ்சிருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் நடந்து பாருங்க, படிக்கிட்டு ஏறி பாருங்க, நமக்கு நாமே என்னமோ அப்படியே ராஜ நட மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்போ ஏதோ வந்து எங்கேயோ வளைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 2 நாள் சொன்னீங்க சார், இப்போ 2 நாள் மட்டும்தான் அந்த வகுப்பு நடக்குமா? அந்த 2 நாளுக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? போதுங்க. ஆக்சுவலாக வந்துங்க 2 நாளில் கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறனால தான் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு வச்சுருக்கோம். முதல்ல எல்லாரும் என்ன பண்ணணும், 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கணும். டெய்லி 1 மணி நேரம் 5 நாள். அதாவது 2 நாளில் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக 5 நாள் முதல்லயே ஆன்லைனில் தியரிட்டிக்கலாக பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நேரில் வெறும் ட்ரைனிங் மட்டும்தான். இதே நம்ம 2 நாள் கிளாஸ் வச்சுருந்தா என்ன ஏதுன்னு சொல்கிறக்குள்ளேயே 1 நாள் முடிஞ்சிடும். அடுத்த நாள் கிளம்பிடுவாங்க, பயிற்சி கொடுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் தியரி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள். அதனால் இந்த வகுப்பு வரவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, தியரி கிளாஸை நல்லா கவனித்து நோட்ஸ் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சோம்னா புரியாது. ஸோ அதனால் 2 நாளில் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க முடியுங்க. யாராக இருந்தாலுங்க 2 நாளுங்க அஸ்திக்கட்டை கற்றுக் கொடுக்க முடியுங்க. இப்போ எனக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரி, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். நான் ஏன் இப்போ அஸ்திக்கட்டு பயிற்சியை கற்றுக்கணும்? அதாவதுங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க. அஸ்திக்கட்டை பயிற்சியை கற்றுக்கிட்டா ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவங்கள கூப்பிட்டு காரில் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு பணம் செலவு பண்ணி அதுக்கு பேசாமல் 1 ஹவரில் சரி பண்ணிட்டு போயிடலாம்ல. இது உங்களுக்கு கற்றுக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மனால 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு கற்றுக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் செலவு குறையணும்னா, புரியுது, நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, மாதம் வந்து இந்த வைத்திய செலவுக்குன்னு 10,000 எடுத்து வைக்கிறீங்கன்னா இது வந்து கற்றுட்டு போயிட்டீங்கன்னா 10,000 மிச்சம். அட்லீஸ்ட் அதுக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கலாம். இது ஒரு முதலுதவி மாதிரிங்க. தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாருக்காவது ஒரு சுருக்கிடுச்சு டக்குன்னு எடுத்து விடலாம். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இப்போ அதை மறுபடியும் சொல்லிட்டேங்க, எல்லாருமே கற்றுக்கிறதுனாவே சம்பாதிக்கிறதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, ஒன்று கற்றுக்கணும்னா எது கற்றுக்கணும், கற்றுக்கணுங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, தெரிஞ்சுக்கணுங்க, நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் எல்லாரும் கற்றுக்கலாம். நோயாளிகள் மட்டும்தான் கற்றுக்கணும்னு இல்லை, சாதாரண மனிதர்கள் கற்றுக்கலாம், நோயாளிகள் கற்றுக்கலாம், ஸ்டூடெண்ட் கற்றுக்கலாம், மாணவி கற்றுக்கலாம், மாணவர் கற்றுக்கலாம், பாட்டி கற்றுக்கலாம், தாத்தா கற்றுக்கலாம். இது என்னங்க இருக்குது, கற்றுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுருந்தா 4 பேர் சொல்லித்தரலாங்க. அதான் சொல்கிறேன், நாலேஜை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அதாங்க விஷயம். ப்ளஸ் அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், மலர் மருந்துகள், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவர் கூட வந்து கற்றுக்கிட்டு போகலாம். தெரிஞ்சு வச்சுருந்தா அட்லீஸ்ட் குணப்படுத்தலாம். ஸோ வைத்தியத்துறையில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கணுங்க. அப்புறம் நோயாளிகள்லாம் கற்றுக்கணும், நோயிலாதான் கற்றுக்கணும், ஆக மொத்தம் எல்லாரும் கற்றுக்கணும். ஓகே சார். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்கா சார்? அதாவது குறிப்பிட்ட இந்த வயசுக்கு அப்புறம் தான் இந்த பயிற்சியில வந்து அவங்க சரியா கையாளணும்ன்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கு? ஆமாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இது கற்றுக் கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அது பெரியவங்க கற்றுக்கிட்டு அப்புறம் போய் நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 13-15 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா சொன்னால் கொஞ்சம் புரியும். சரி, இப்போ நீங்க இந்த அஸ்திக்கட்டு அப்படின்ற பயிற்சி மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை மீட்டெடுத்து நீங்க மக்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்ல நீங்க எப்படி சார் பண்றீங்க, அது எப்படி நடக்குது? அதாவதுங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோட முழு நேர வேலை ரிசர்ச் தாங்க. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இமெயிலுக்கு ஃப்ரீயாக பதில் சொல்கிறேன். அந்த 300ல் யாராவது ஒருத்தர், சார் எங்கள் ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி நல்லா சிகிச்சை கொடுக்குறாரு, எங்கள் ஊரில் ஒரு வகுப்பு நடத்துகிறாரு, நான் இங்கே போயிட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட அது யார் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் பேசுவேன். பேசிட்டு அவங்க எங்கே எப்போ கோர்ஸ் நடத்துகிறாங்கன்னு கேட்டுட்டு அந்த கோர்ஸுக்கு நான் கலந்துக்குவேன். இப்படி மாதம் குறைஞ்சது 5-10 கோர்ஸ், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க
என்னோட முழு நேர வேலையே எங்கெங்கெல்லாம் புக் இருக்கோ, ஒருத்தர் எனக்கு மெயில் பண்றாரு, சார் இந்த புக்கு படிச்சா ரொம்ப நல்லா இருக்கு, உடனே புக்கு வாங்கி படிச்சிருவேன். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களோ, சார் அங்கே வந்து கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாங்க, இங்கே வந்து மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா நான் சும்மா வாயில் கேட்க மாட்டேங்க. உடனே ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு கார் எடுத்துட்டு நேராக போய் அங்கே என்ன கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்க. நானே வந்து நேராக போய் எனக்கு மஞ்சக்காமலை இருக்குன்னு நிறைய இடத்துல மருந்து வாங்கியிருக்கேன். மஞ்சக்காமலை எனக்கு இல்லை, சும்மா போய் உட்கார்ந்தோன்னு அவருடைய ஹீலர் பாஸ்கர்னு தெரியாமல் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்கு, சரியா கொடுப்பாங்க. நான் பாட்டுக்கு ஓகேன்னு பணத்தை என்ன கட்டளை கொடுத்து கட்டிட்டு வந்துடுவேங்க தெரிஞ்சுக்கிறக்கா. இப்படி மாதம் வந்துங்க நான் வந்து காரில் மட்டுமே மினிமம் 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேங்க. எவ்ரி மந்த் 5000 கிலோமீட்டர் நான் காரில் ட்ராவல் பண்ணி செல்ஃப் டிரைவிங் நைட்டு பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கிளாஸ் நடத்துகிறாங்களோ எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுறது, எல்லா ஊர்லேயுமே பார்க்குறது, முழு நேரம் ரிசர்ச்சுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுறது, புத்தகங்கள் படிக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, நாம் திங்க் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்குறது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கோ ஆரம்பித்த ரிசல்ட்டோட முடிவு எப்போ வருதோ அன்றைக்கி தான் கிளாஸாக வருது. இப்போ நான் அஸ்திக்கட்டுன்னு ஒரு பயிற்சி நடத்துகிறேன்னா அது இன்னைக்கு உருவானது இல்லைங்க, அதை நான் கேள்விப்பட்டே 15 வருஷம் ஆச்சு. அப்போ கேட்டு அதை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு முழுமை அடையும் பொழுது ஓகே இதை நடத்தலாம் அப்படின்னு அந்த கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் கிளாஸ் நடத்துவாங்க. அப்போ இன்னும் இப்போ மண்டைக்குள்ள ஒரு 500 கிளாஸ் இருக்கு, அது ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. என்னைக்கு எந்த வகுப்பு வந்து முழுமை அடையுதோ அன்னைக்கு அது வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர் சைல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸுக்கு வந்து நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். விரைவில் அடுத்து வரப்போகுது அது மாதிரி. அப்புறம் பாத சிகிச்சை, இதெல்லாம் இன்னும் நம்ம நடத்தாத கிளாஸ். ஏன்னா இன்னும் முழுமை அடையலை, அதுக்காக சரியான நபர் கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி முழு நேரமாக நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். எந்த ஊரில் யார் கிளாஸ் நடத்தினாலும் அட்டன் பண்ணுறோம், ஃபீஸ் கட்டுறோம், உட்காடுறோம், பார்க்குறோம், ரிசர்ச் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். இப்படி புத்தகங்கள் படித்து ஆளுகளை பார்த்து ஏதோ ஒருத்தர் நல்லபடியாக நடத்துவார். சொல்கிறீங்க யாரோ ஒருத்தர் ஓப்பனாக சொல்லிக் கொடுப்பாரு, நல்லபடியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சு விட்டு, எப்படி நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, மற்றவங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்படி சில பேர் எங்கிட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க, 4 பேர்த்த அனுப்பிச்சுடுவேன், அவங்ககிட்ட கேவலமாக நடந்துக்குவாங்க, ஐயோ நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அப்படி நம்ம ஒரு 100 பேர்த்த அறிமுகப்படுத்தும் போது ஒரு 4 பேர் மோசமான ஆளுகளையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம். பட் யாரும் ரொம்ப கம்மின்னு வச்சுங்களேன், 100ல் ஒரு 4-2 பேர் இருப்பாங்க, 2% அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆரம்பத்தில் பார்த்தா நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை காட்டிடுவாங்க. அந்த மாதிரியும் 4 பேர் இருக்கிறாங்க. பட் நம்ம முழு நேரம் ரிசர்ச் பண்ணுறாங்க, அந்த ரிசர்ச்சோடைய வெளிப்பாடு தான் இந்த கிளாஸ். ஓகே சார். அதாவது இது எப்படி இருக்குன்னா சார், இப்போ சிகிச்சைக்கு வந்து மருந்து கொடுக்குறவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சிகிச்சை பார்த்துட்டு இந்த மருந்து நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் கேள்விப்பட்டிருக்கிறார். சிகிச்சையை கற்றுக் கொடுக்கறது வந்து இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 15 வருடங்களுக்கு மேலே பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நமது நோக்கம் வந்து அவங்களை குணப்படுத்துறது அப்படிங்கிறத விட பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு வைத்தியம் கற்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா, பல பேர் வைத்தியம் பண்ணுறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பண்ணுறாங்க. தனக்கு வருமானம் வரணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதான் அது எய்ம், அது இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் மருந்து கொடுக்குறாங்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, அவங்க குணமாகணும்னு நினைக்கிறது, ஒன்று நமக்கு வருமானம் வேணும்னு நினைக்கிறது, குணப்படுத்துறது. இது அப்படி இல்லைங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை வந்து வருமானத்துக்கோ குணப்படுத்துறதுக்கோ இல்லை, டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, மறைக்கப்பட்ட உண்மைகளாக எடுத்து புத்தகமா வீடியோவா பல மொழிகளில் என்னை கேட்டால், இப்போ நம்ம ஒரு 27 வகுப்பு நடத்தியிருக்கேங்க, அது எல்லாமே தமிழில் தான் இருக்குது. எனக்கு என்ன ஆசைன்னா எல்லா மொழிகள்லையும் அதை மொழிபெயர்த்து டாக்குமெண்ட் பண்ணுங்கிறது ஆசைங்க. ஸோ புரிஞ்சுங்க, நம்ம பண்ணிக்க டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்ட்டு இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க, பல 1000 வருஷத்துக்கு அப்புறம் பேசுங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உலகின் முதல் முறையாக அஸ்திக்கட்டு பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம். அதாவதுங்க, நம்ம உடம்புல 92 இணைப்பு இருக்கு. கையில வலது கையில 17 இருக்கு, இடது கையில 17 இருக்கு, வலது காலில் 17, இடது காலில் 17. அப்புறம் வால் எலும்புல 1 இருக்கு, லம்பாடுன்னு ஒரு 5 இருக்கு, முதுகுல லம்பாடுன்னு 5 இருக்கு, தொராசிக் அப்படின்னு 12 இருக்கு, சர்வைக்கல் அப்படின்னு ஒரு 7 இருக்கு. எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 93 இணைப்புகள் வரும். இந்த 93 இணைப்புகள் அங்க பாருங்க, இது ஏன் வளையுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா, கதவு திறந்து மூடுறோம், அங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல ஒரு ஆப் அடிச்சிருங்களேன், கதவு திறக்காது. அந்த கேப் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும்
எல்லாருக்கும் 2 mm இருக்கணுமாமா, 2 mm. இந்த 2 mm குறைஞ்சு 1 mm 0 mm ஆச்சுன்னா அது தூக்கவே முடியாது, லாக் ஆயிரும், அசைக்க முடியாது. அந்த 2 mm 3 4ன்னு வந்துருச்சுன்னா வலி தாங்க முடியாது. அப்ப நம்ம உடம்புல மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி ஏன் வருதுன்னா 2 எலும்புக்கு நடுவில் உள்ள அந்த இணைப்பு கேப் அதிகமாயிருச்சு இல்ல கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். இப்படி உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு இணைப்புகளையும் மீண்டும் 2 mm கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சிங்க. இந்த சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ராஃபி அவர்களுக்கு நன்றி. நம்ம எதோ கத்துக்கிறோங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டுல எல்லாரும் கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம். இது ஒரு பயிற்சி. எல்லாரும் கத்து வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நோய்களை குணப்படுத்திக்கலாமா இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், இந்த வகுப்பு உலகில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அஸ்தி கட்டு பயிற்சி. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5 நாள் ஜூம் வகுப்பு, 2 நாள் நேரடி வகுப்பு வித் சர்டிபிகேட் கோர்ஸ். அப்படின்னா அரசாங்க அனுமதி பெற்ற சர்டிபிகேட் கோர்ஸ் இல்ல. இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல பணம் கட்டி நீங்க புக் பண்ணணும். அப்ப லிங்க் வரும். ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபராக இருந்தா மட்டும் ஒரு தொலைபேசி எண் கொடுக்குறேன், 8220667120ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க. அஸ்திக்கட்டு பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.